இந்த வருஷம் ரோஜா செடிகள் நான் வாங்கலை. சென்னையில் வாழ்கிற பல பேருக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் வாங்கலை, இந்த வருஷம் ஏன் வளர்க்கலன்னு. என்ன ரீசனாக இருக்கும்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வந்தோம், மத்தியானம் பயங்கரமாக கொளுத்துது வெயில். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கருவேப்பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா வளரும். என்னதான் கருவேப்பிள்ளை சூப்பராக வளர்ந்தாலுமே, எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றினாலுமே கருவேப்பிள்ளையே வாட்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. என் மாடி தோட்டத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நிறைய கேரட்ஸ்லாம் நான் அறுவடை பண்ணுவேன். கேரட் அறுவடை பண்ணேன். இங்கே இருந்த அபரீதமான குளிர், அதாவது செப்டம்பர்லேயே குளிர் வந்துடும், புரியுதுங்களா? செப்டம்பர்னு சொன்னால் ஆகஸ்ட்ல மழைலாம் பெஞ்சு குளிர்லாம் நிறைய வந்துடும். அப்புறம் காலிஃப்ளவர்லாம் நம்ம விதைகள் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது முளைச்சி இந்த நவம்பரில் முட்டும் போது பூவே வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருந்திருக்கு. அப்போ நான் மாதுளம் பழம் செடி வளர்த்தேன். இந்த செடி பொறுத்த வரைக்கும் திடீர்னு இறந்து போய் எல்லாமே கீழே கொட்டுது. அதனால நான் இந்த மாதிரி இதை அறுவடை பண்ணியிருக்கேன். அந்த மாதுளம் பழம் நிறைய அறுவடை பண்ணி ஜூஸ் போட்டு குடிப்போம், மாடியிலேயே தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது தொண்டை கரகரப்பு, திடீர்னு ஃபீவரு, திடீர்னு சளி, இந்த மாதிரி வந்துடும். அப்புறமா எனக்கு என்னாச்சு, ஒவ்வொரு வருஷமும் அதுவே நடக்கும். ஏப்ரல் மேலே அந்த மாதுளை பழம் சரியாக காய்க்காது, அப்படியே கம்முன்னு இருக்கும். அப்புறமா அந்த மழை காலத்தில் இந்த மாதிரி சளி ஜுரம் திடீர்னு வந்துடுறதுனால நான் என்ன பண்ணேன், அதை எடுத்துட்டேன். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துட்டேன். நீ பாருங்க, இவ்வளோ கருவேப்பிள்ளையை அறுவடை பண்ணுறேன் அப்படின்னா கழுவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். கருவேப்பிள்ளை இல்லாத தமிழ்நாட்டு சமையல் மணக்காது, தட்டக்காதுங்க. மலேசியாவில் ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க ஃபேஸ்புக்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே இல்லைங்க, நான் அந்த பக்கம் வரேன். அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீடியோஸ் நான் பார்க்குறதே உங்கள் கருவேப்பிள்ளைக்காக தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த கருவேப்பிள்ளையை நேசிப்பாங்க. மலேசியா கிளைமேட்டுக்கு கருவேப்பிள்ளை வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது. தோட்டம் ஆரம்பிச்சப்போ ஒரு பெரிய கருவேப்பிள்ளை செடி நான் வச்சிருந்தேன். அது போட்ட கண்ணு தான் இது. ஸோ அந்த கருவேப்பிள்ளையில இருந்து கண்ணை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, ஒரு தொட்டியில பெரிய கருவேப்பிள்ளை இந்த மாதிரி இருக்கு, அது 4-5 கண்ணு போடுதுன்னா இந்த தொட்டியை கமத்தி மண்ணெல்லாம் பிரிச்சு அது வேரோட இருக்கிற அந்த கருவேப்பிள்ளை கண்ணை நம்ம பிரிச்சு எடுத்து தான் வைக்க முடியும். ரிஸ்க் வேணாம், என் மரத்தை நான் கொட்ட விரும்பல அப்படின்னு நீங்க நினைச்சா விடுங்காதீங்க, அதுலயே அது வளரட்டும்னு விட்டுருங்க. ஸோ நான் மாடி தோட்டம் ஆரம்பிச்சப்போ என் மரம் போட்ட கண்ணு தான் அது. ஆக்சுவலி அந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா, அது இறந்து போச்சு. மே ஏப்ரல்லையா இல்லை எப்பயோ இறந்து, அது கீழே இருந்ததை எடுத்து நான் பிரித்து வச்சேன். இது பாருங்க எவ்வளோ பெருசாக வருது. இதுல இருந்து விதைகள் பல போட்டேன். அதுதான் என் மாடி தோட்டம் முழுக்க இருக்க கருவேப்பிள்ளைகள். இப்போ முடி வளர்ச்சிக்கு அதிகம் உதவுற இந்த கருவேப்பிள்ளையை இயற்கையாக வளர்த்து நல்லா அரைச்சி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தடவிட்டே வாங்க. இது ஒன்றே போதும், சூப்பராக முடி வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.